ஹாய் மக்களே வணக்கம். இன்னைக்கு எபிசோடில் நம்ம நிலா வந்து சோழனை கூப்பிட்டு ஷாப்பிங் போகிறாங்க. வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிக்கிறாங்க. கொஞ்சம் மளிகை சாமானும் வீட்டுக்கு தேவையான பாத்திர பண்டம்லாம் வாங்கிக்கிறாங்க. ஏன்னா வரப்போகிற பொண்ணு வந்து எப்படி கஷ்டப்படுவா, நம்ம ஏதோ ஓட்ட உடச்சலில் வந்து குடும்பம் நடத்திட்டு இருக்கோம். பொண்ணு வந்து இதெல்லாம் எதிர்பார்ப்பால, என்ன வீடு இப்படி இருக்குன்னு நினைப்பால, அதனால கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. இதை போய் சேரன் கேட்குறாரு, என்ன நிலா எதுக்குமா இதெல்லாம் வாங்குறேன் அப்படி கேட்குறேன். என்னன்னா இப்போ கல்யாணம் ஆகி புதுசாக ஒருத்தவங்க வரப்போகிறாங்க, வீடு இப்படி இருந்தால் என்னென்ன நினைப்பாங்க, அதனால ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க நிறைய சாமான் வாங்க வேண்டியது இருக்குண்ணா, கொஞ்சம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்குண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சோழன் என்ன பண்ணுறாரு, நம்ம குடும்பத்துக்காக தான் எல்லாம் வாங்குறா, உடனே இவன் நம்மளை நினச்சிட்டு தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முட்டாளத்தனமான விஷயத்தை யோசனை பண்ணிக்கிட்டே லைஃப்பை ஓட்டிகிட்டு இருக்காரு. இப்பயும் அவர் திருப்பி கேட்டலாம், என்னங்க நீங்கள் என்ன விரும்புறீங்களா என்னன்னு கேட்டலாம். அதுவும் அவர் கேட்கவே மாட்டாரு. சும்மா பேசுறதுக்கெல்லாம் வந்து இவர் வந்து ரொம்ப பாசிட்டிவாக நினச்சிக்கிட்டு நிலா வந்து நிலா மனசில் நம்ம தான் இருக்கும், நிலா நம்மளை விரும்புகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கற்பனை, பொய்யான கற்பனை கோட்டில் வாழ்ந்துட்டு இருக்காரு இந்த சோழன். இப்போயும் அது கிளியர் பண்ணிக்கலாம். பிற்காலத்தில் வளர விட்டு மனசு உடைஞ்சு போய் எதுக்கு தேவையில்லாத கவலைப்பட போறாருன்னு தெரியல. ஒரு பக்கம் இந்த வானதி வந்து ரொம்ப ரூடா தாங்க போயிட்டு இருக்கா. தேவையில்லாம சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் அந்த பாண்டி கிட்ட சண்டை போட்டிருக்கா. இவளால தான் இந்த சேனலுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைய போகுது. எல்லாரும் கவலைப்பட்டு இருப்பாங்க, என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியலன்ட்டு. இதுல வேற இவ வேற தேவையில்லாம பாண்டி கிட்ட சண்டை போட்டுன்னு தேவையில்லாம வாய் கொடுத்துட்டு இருக்கா. கூட பேசிட்டு இருக்கா. பாண்டியும் கடுப்பேற்றி 2 வார்த்தை திட்டிடுறாரு. அதனால கோவப்பட்டு ஃபோன் பேசாது இருக்கா. இதை அவங்க அண்ணன் வானதியோட அண்ணன் வந்து கேட்டுட்டு இருக்கான். அவன் என்ன பேசுறான்னு கேட்டுட்டு, அவன் ஒரு மானங்கண்டவன், இதெல்லாம் ஒரு பிரைவசியாக ஏதோ பேசுவாங்க, இதெல்லாம் விட்டு கேட்பாங்க, புறம்புக்கு இதெல்லாம் விட்டு கேட்டுட்டு இருக்கான். கேட்டுட்டு என்ன பண்ணுறான், வானதி கிட்ட இப்போ தாண்டி நான் நினச்சதுனால நடக்குது, எத்தனை நாளைக்கு பற்றியா, சீக்கிரம் போட்டுக்கோங்க லவ், படித்து சொன்னேன், அந்த குடும்பம் வேணாம் நீ கேட்டியா, இப்போ பற்றியா உன் பேச்சு அவன் கேட்க மாட்டான், அந்த குடும்பம் அது மாதிரி, அவன் அந்த குடும்பத்தில் தான் அவனும் வந்தான், இப்படி தான் இருக்கும், எங்கள் பேச்சு கேட்டால் தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும், இல்லைனா இப்படி தான் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு வானதியை வெறுப்பேற்றி அவங்க அண்ணன் பேசிகிட்டு இருக்கான் வசந்த். சீப்படா உனக்கு என்ன வந்துச்சு, நாங்கள் எப்படா போகிறோன்னு சொல்லிட்டு கவனம் தராங்க. பாண்டி ஃபோன் பண்ணாமல் எடுக்காமல் ரொம்ப திமிரு காட்டுறா இந்த வானதி. அவளுக்கு வந்து யாருன்னா எப்படா போட்டோம், பாண்டியும் கூட கல்யாணம் பண்ணிக்கணும், அதான் அந்த எய்மோடு தான் இருக்கிறா. 10 பேர் வாழ்க்கை எப்படி போகணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட கவலை இல்லை இந்த வானதிக்கு. சரி பாண்டியனும் பரவாயில்ல, நல்ல பையனாக தான் இருக்கான், அவனும் ஒழுங்காக நிலைமை சொல்லி புரிய வைக்கிறான். இப்போ என்ன எப்படி பேசினாலும் சண்டை போடுற, எப்போ பார்த்தா எதுக்கு சாரி கேட்க சொல்கிற, என்ன செல்ஃபிஷ்னு சொல்கிற, ஆமாம் நீ செல்ஃபிஷ் தான், உன்னை பற்றி மட்டும் யோசிக்கிறியா, அண்ணனுக்கு வந்து இது மாதிரி வாழ்க்கை அமைஞ்சிருக்கு, நாங்களே வேதனைப்பட்டுருக்கோம், அவசரமாக ஒரு விஷயம் நடக்குது, என்ன எதுன்னு ஒன்றுமே புரியல, அவங்கள பற்றி எதுவுமே கேட்கல, எவ்வளோ பிரச்சனை இருக்குது, நீ அதை பற்றி ஃபேஸ் பண்ணாமல் வார்த்தை விட்டுட்ட, அதை பற்றி கேட்டால் செல்ஃபிஷ்னு சொன்னால் என்ன சாரி கேட்க சொல்கிறியா, நான் சாரியெல்லாம் கேட்க மாட்டேன் அப்படின்னு பாண்டி சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாப்புல. உடனே இந்த வானதி திருப்பி கால் பண்ணி, என்ன அப்படியே வச்சிருவியா, ஃபோன் பண்ணி பேச மாட்டியா, என்கிட்ட சாரி கேட்க மாட்டியா, என்னையா செல்ஃபிஷ் சொன்னேன்னு சொல்லிட்டு தேவையில்லாத ஒரு வார்த்தை விட்டுட்டு இருக்காங்க. இதனால கண்டிப்பாக பாண்டி கடுப்பு தான் ஏறும். இந்த வானதியை சொன்னதால் தான் அண்ணன் இப்படி ஒரு அவசரமான முடிவு எடுத்தான்னு தெரிஞ்சால் என்ன ஆகுன்னு தெரியாது. பொறுத்து இருந்தால் அடுத்த வீடியோவில் பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.